நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, எதை வேணாலும் தேடுங்களேன், எதை வேணாலும் தேடுங்க. கவனம், நீங்கள் எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடி வந்துடும். வந்துருச்சுன்னா போவாது. ரொம்ப கவனமாக தேடணுங்க. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை. மரணத்தை தேடுகிறாயா வந்துடும், தோல்வியை தேடுகிறாயா வந்துடும், நோயை தேடுகிறாயா வந்துடும். எதை நினைத்து நீ ரொம்ப ஆழமாக பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறாயோ அது உன்னை தேடி வரும். அதனால் எதை நினைக்கிறீர்களோ அதில் கவனமாக இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை தேடுறது இருக்கு இல்லையா வாழ்க்கை. நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுதான் சொன்னீங்கன்னா, உங்களுடைய கார் கலர், அதனுடைய பிளேட், அந்த பிளேட்ல நம்பர், உங்களுடைய ஸ்டேரிங், அந்த ஸ்டேரிங்ல நீங்க போட்டிருக்கக்கூடிய லெதர் கலர், உங்களுடைய பிராண்ட் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துங்க பார்ப்போம். கொண்டு வந்து நீங்க அப்படி சுத்தி கொண்டு வந்து உங்க போர்ட்டிகோல நிறுத்துற மாதிரி காட்சிப்படுத்துங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது, வந்து சேரும். ஆனால் எங்கே தெரியுமா பயம்? நினைக்கிறதுலயே பயம். நமக்கு நினைக்கிறதுலயே அடிபட்டு போயிடுது. நினைக்கின்ற நினைப்பை பெரிதாக வைக்கின்ற பொழுது சில விஷயங்கள் நம்மை வந்து சேரும். பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா, அது வினோதமானது, ஆச்சரியமானது. நானும் ராணுவ அதிகாரியா போகணும்னு நினைச்சேன், போலீஸ் ஆபீசரா போகணும்னு நினைச்சேன், ஒரு வக்கீலா போகணும்னு நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் விட தமிழை நான் நேசித்தது ரொம்ப வீரியமா இருந்திருக்கு. தமிழ் டீச்சரா கொண்டு வந்து என்ன நிறுத்திடுச்சு பிரபஞ்சம். ஆக நீங்கள் எதுல வீரியமா இருக்கிறீங்களோ அதை பாருங்க. உங்களுடைய மனதை இந்த உலகம், இந்த அறம், இந்த சூழல் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு. சின்ன விஷயம் இல்லை நான் சொல்றது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்படுற விஷயம், நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம்னு வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. இருந்தோம்னா இல்லைங்க, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. கொரோனாவில் எத்தனையோ பேர் செத்தாங்க, நாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த டிராஃபிக்கில் அடிபடாமல் வந்து சேர்றோம், மறுபடியும் போய் சேரும், உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு தீவிரத்தன்மை நமக்குள் வேலை செய்கிறது. அந்த தீவிரத்தன்மையை மட்டும் குறைத்துக் கொள்ளாது. எதற்காகவும் அந்த தீவிரத்தன்மையை விலை போக செய்ய விடாதீர்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை, ஹாங்காங்ல நான் வந்து இன்னில இருந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பேசினது இன்னைக்கும் யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு கணக்கு சொல்வேன் நான். 7லேருந்து 9 போகுமா? ஞாபகம் இருக்கா? 7லேருந்து 9 போகுமா? சொல்லப்பா, போகுமா? என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருந்து ஒன்று கடன் வாங்குறோமே, என்னைக்கா திருப்பி கொடுத்துருக்கோமா? நம்ம வசதியே இல்லை பாருங்களேன், அந்த கணக்குலயே வசதி இல்லை. கடன் வாங்கு கடன் வாங்கு கடன் வாங்கு, ஏன் திருப்பி கொடுக்கல? சொல்லி தரலையே. சொல்லி தந்தாதான் திருப்பி கொடுத்துருப்போம்ல. சீன நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? சீன நாட்டில் நான் சொல்றேன், 2005 நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்காக US போயிருந்த போது சீன நாட்டிலே எப்படி சொல்லி தருகிறார்கள் அவர் சொன்னார். 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு தானே சொல்றாங்க. 7 தவிக்குமா, தான் வீட்டுக்கு ஒரு எண் வந்திருக்கு, பெரிய எண், தன்னை விட பெரிய எண், கழிக்கணும். இல்லை, என்னடா செய்யறது அப்படின்னு தவிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து ஒன்றை தந்து உதவும். இப்ப அந்த தாற்பயத்தை சொல்றேன் பாருங்க. நான் ஒரு 50 ரூபாய் வாங்குறேன், அது கடன். யாருக்கு திருப்பி கொடுக்கணும்? ஜெயராம் சார் திருப்பி கொடு. எனக்கு ஒரு டீ கொண்டாந்து கொடுத்துச்சு, சரியான பசி எனக்கு. கொடுத்துச்சா? குடிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு பார்சல் வாங்கி மறுபடியும் அனுப்பவா? இவர்கிட்ட நான் பெற்றது கடன், இவருக்கே தர வேண்டும். பட் நான் டீ குடிச்சேன் பாருங்க, அது எனக்கு அவர்கள் செய்த உதவி, அது உள்ள இருக்கு. இது யாருக்கு தெரியுமா திருப்பி கொடுக்கணும்? என் முன்னால் யாரேனும் தாகத்தோடு வந்தால் அவர்களுக்கு நான் அதை கொடுத்துட்டேன். உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்வது. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் அது கடனாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அப்படியே கையில வச்சிருக்க கூடாது. வேதாத்திரி மகரிஷி சொல்ற, 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா, சம்பாதிச்சுக்கோ. ஆனா மறுபடியும் 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு எங்க இருந்து காசு எடுத்து அங்க திருப்பி அந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற சமூகத்திற்கு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கு இல்லையா, அது ஆகப்பெரிய, அது மதங்களிலேயே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. நாம் எதை பெற்றோமோ அதை இந்த உலகத்தில் இருந்துதான் பெற்றோம். நாம் எதை தருகிறோமோ அதுவும் இந்த உலகத்திற்கு தான் தருகிறோம். இறைவன் நம்மை வித்தியாசமான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நிக்காதீங்க. நீங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. விதின்னு ஒண்ணு கிடையாதுங்க, இருக்குதான். ஆனா அந்த விதியை உப்பக்கம் காண்பர் என்கின்ற ஒரு சொல் வள்ளுவன் தருகிறார். இப்ப நான் மீர்சாஹிப்பேட்டையில ஒரு 5 குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. சான்ஸே கிடையாது. தமிழ் யாருக்குமே தெரியாது.
எங்க அப்பாக்கெல்லாம் தமிழ் உன்ற என்றன் தான் பேசுவார், தெரியாது. எங்க அம்மாவுக்கு அது கூட தெரியாது. தமிழே பேசாத, தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்திற்குள் பிறந்து வளர்ந்து 9th ஸ்டாண்டர்ட்ல முடிவு பண்ற நான் தமிழ் தான் படிப்பேன். எது என்னை தேர்ந்தெடுத்தது? ஒரு செய்தியை நான் சொல்றேன், உங்கள் உள்மனதை கொஞ்சம் எழுச்சி கொண்டு உட்கார வைங்க. நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீங்க தயாரா இருக்கும். நீங்க தேடி எந்த துறைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தயாராக இருந்தால் அது உங்களை வந்து சேரும். சீடன் தயாராக இருந்தால் குரு வந்து சேருவான். குருவை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுவது அப்படியே மாற்றி போடுகின்ற ரொம்ப நுட்பமான செய்தியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கற்றறிந்த அவை வாழ்க்கையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருக்கக்கூடிய இளம் ரத்தம் ஓடுகின்ற ஒரு அவை என்பதனால் இதை சொல்லுகிறேன். உண்மையா நான் சொல்றேங்க, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரொம்ப பெரிய விஷயம் நான் சொன்னது. நான் போய் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல இதை போய் சொல்லிட்டேன். இது ஜலாலுதீன் ரூமி சொன்னது மஸ்னவில. அந்த 17 வயசு பையன் எழுந்து நின்று கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடு. நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேற. ஏதோ ஒரு ஆழ் மனதிலே அந்த பெண்ணுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஓலை பாய் கட்டடமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த கட்டடத்திற்கான செங்கல் என் கல்வியின் மூலமாக நான் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பிலிருந்து வரும் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும். வந்துருச்சுங்க. அப்படிதான் அந்த தம்பி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். சதீஷ் கிட்ட வீட்டை கொடுத்தீங்கன்னா தன் வீடு போல கட்டி கொடுப்பார். இது ஒண்ணு போதுமே, காப்பிரைட். அந்த காப்பிரைட் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவன். இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப உயர்ந்தது. நம்ம எல்லாம் யாருன்னே தெரியாது, ஆனா ஏதோ ஒரு புள்ளியில் நம்மள இணைச்சிருக்கு இல்லையா? இந்த விதி இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலாவின் மீது நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்ச சக்தி மீது நம்ம நம்பிக்கை கொள்வோம். எங்கேயோ ஒரு அந்த பிள்ளை சொல்றா, நான் வந்து சுவர் கூட கிடையாதுங்க எங்க வீட்டுல, நாங்க ஓலை குடிசையில இருந்தோம், ஓலை தான் எங்களுக்கு சுவர் அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை எந்த இடத்துல அந்த ஓலை குடிசை இருந்ததோ அங்கேயே ஒரு கல்வீடு கட்டி தன்னுடைய அம்மாவுக்கு தந்திருக்கா. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அவளை எந்த நேரத்தில் குறித்து கொண்டது. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு தெரிந்து நான் சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நோட் ஒன்று படித்தேன். அந்த நிலக்கொலையை வச்ச ஒரு, எனக்கு தெரியல, அதை நான் மறக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் போல. என் மனசுல இருந்து அது போகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். யார் எழுதியிருக்காருன்னா அகத்தியன் அப்படின்ட்டு ஒரு சினிமா டைரக்டர், உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அகத்தியன் அவர் நோட் போட்டிருக்கார். என்ன நோட்னா, அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் பீரியட் 20-23 இயர்ஸ் சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது கதை எழுதி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நம்ம பட்ட கஷ்டம் சொன்னாதான் நமக்கு தான் 45 பக்கம் கட்டுற நோட்டே பத்தாது. நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னா அது இந்த பிள்ளைக்கே இருக்குது, திவ்யாக்கே இருக்குதுன்னா எனக்குலாம் எவ்வளோ இருக்கும். நான் மீசா போயிட்டேன், ஷீட் வீடு, வாழ்ந்து கெட்ட குடும்பம் பா, அந்த வறுமையெல்லாம் சொன்னோம்னா நடுநடுங்கி போயிடும் எனக்கே. அவர் வந்து எழுதுறாருங்க, தன்னுடைய ஸ்ட்ரகிளை 2 வார்த்தையில் எழுதுறாரு. கதைகளை எல்லோரிடத்திலும் கொடுத்து சாப்பாடு கூட காசு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த காலம். எனக்கு ஃபோன் ஒன்று வந்தது, எங்கள் அம்மாட்ட இருந்து எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு. நிலக்குலைஞ்சு போனேன். நான் 270 ரூபாய் இருந்தால் தான் போக முடியும், காசு இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிளிங். எப்படியோ கலெக்ட் பண்ணி போயிட்டேன் ஊருக்கு. போயிட்டு அப்பா சாவை எடுத்தாச்சு. நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்ததுக்கு பிறகு 16வது நாள் காரியம். அம்மா சொல்றாங்க, நீ வந்து தான்ப்பா செய்யணும். 1600 ரூபாய் இல்லைன்னா, 1500 இல்லைன்னா அப்பா காரியம் நடக்காது. நான் வந்து முடிவு பண்றேன், இன்னும் 3 நாள் இருக்கு. ஒவ்வொரு கதை கொடுத்த வீடுகளா ஏறி ஏறி இறங்குறேன். எந்த கதவும் திறக்கல, ஒரே ஒரு கதவு திறந்தது. அது இன்னைக்கு உயிரோட இல்லை. அவர் மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சாருடைய கதவு திறக்குது. வாப்பான்னு கூப்பிடுறார், உட்கார வைக்கிறார். அப்பா செத்துட்டார் சார், ரொம்ப வருத்தமான செய்தி தம்பி, தண்ணி குடியின. சார், அப்பா காரியத்துக்கு போன ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500 இல்லை சார், சும்மா தர வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன், அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க. மணிவண்ணன் யோசிச்சாரா, டேய் 1500 ரூபாய்க்கு விற்கிற கதையாடா, உன் கஷ்டத்துக்கு நீ விற்கிறன்ற, விற்காதடா. நீயும் கலைஞன், நானும் கலைஞன், விற்காத. நான் உனக்கு 1500 ரூபாய் தரேன், நீ போய் காரியத்தை முடிச்சுட்டு வா, நம்ம படம் பண்ணலான்டான்னு சொன்னாராம்.
1500 கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா, இவரும் போயிட்டாரா, திரும்பி வந்தாரு. திரும்பி வந்து என்னென்னமோ ஆச்சு, 12-13 படம் பண்ணிட்டார். ஒரு 15-20 வருஷம் போயிடுச்சு. காலம் அப்படியே மாறுது, போயிடுச்சு. 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அப்புறமா மணிவண்ணனை மறுபடியும் சந்திக்கிறார். சார் அந்த நாள் ஞாபகம் அப்படின்னா அவரு, சார் உங்களுக்கு நான் ஒரு 1500 கடன் கொடுக்கணும் சார். எதுடா? சார் அப்பா காரியத்துக்கு. அதுக்கப்புறம் தான் நீ எல்லாம் படம் கொடுத்தியடா எனக்கு. எவ்வளோ படம் நான் பண்ணியிருக்கிறேன் என்னை வச்சு? ஒரு 7-8 படம் சார். 7-8 படத்துக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா நீ? நான் எங்கே சார் தந்த, ப்ரொடியூசர் தானே சார். எடுத்து டைரியை பார்க்க சொல்லு. 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கடா. 75 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கடான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அகத்தியன் சொன்னாராம், சார் என்ன இருந்தாலும் 1500 ரூபாய் கடன் தானே சார். அது கொடுக்கல, நான் அது கொடுக்குறேன் சார். வேணாடா. ஒரு நாள் ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா காரியத்துக்காக 1500 ரூபாய் தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்துச்சா. அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தது பிரபஞ்சம். அது கையில 75 லட்சம் ரூபாய் இப்படி பார்த்துட்டே இருந்துச்சான். யாரு இந்த தம்பிக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சா. நான் கொடுத்தேனா, அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுடா, கலெக்ட் ஆயிடுச்சுடா, போடா அப்படின்னாரா. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவர் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நம்மை அறிவுபூர்வமாக, நமக்கு உணர்வு பூர்வமாக நமக்கான சூழ்நிலையை வகுத்திருக்கிறார். அதனால் நன்றி அறிதலோடு அதை எடுத்துக்கொண்டு நமக்கு எது விதியாக இருந்தாலும், நீங்க சந்திக்கிற எல்லா குழந்தைகள் கிட்டையும் சொல்லுங்க, நான் முதல்வன்ற திட்டத்தில் நான் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறேன். 10 வாலண்டியர்ஸை எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம். நாளைக்கு 6ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. அந்த 10 குழந்தைகளுக்கும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும்ன்றதுக்கான ஃபுல்லா அவங்களை எக்யூப் பண்ணி நாங்க அனுப்புறோம். இது பெரிய உதவி. பணத்தை விட பெரிய உதவி வழிகாட்டுவது. வழிகாட்டுவது போல் பெரும் உதவி வேறு எதுவுமே கிடையாது. சரியான வகையில் வழிகாட்டுங்கள். திருச்சியில நான் பேச போயிருக்கிறேன். ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பையன் சார், நான் பேசி முடிச்சுதான் ஒரு பையன் அங்க நின்று தேசிய கீதம் பாடுறாங்க எல்லாரும். அவன் பாடுறது எனக்கு சரியா படலை. டீச்சர்ல ஆசனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேப்பர் கொடுங்க, திருத்தி கொடுத்துருவோம். நான் வேலைய பிழைகளை திருத்துவது, ஆசு இரிதல். அவன் பாடுறான், ஜனகன மன கன ஜனமன கனஹே ஜனமன ஜனமன, இப்படி பாடுறான் சார். நல்ல பெருசா வளர்த்தியா இருக்கிறான். கடைசியால அதை மட்டும் கரெக்டா சொல்லி முடிச்சிட்டான். நான் கீழே இறங்கி வந்தோன்னு அவன் கையை பிடிச்சிட்டேன். மிஸ், உனக்கு ஜனகன மன தெரியாது தானே மிஸ்? விட்டுருங்க மிஸ். +2 மிஸ், மார்ச் மாசம் ஆயிடுச்சு மிஸ், விட்டுருங்க மிஸ், அடுத்த வருஷம் கத்துக்கிறேன் மிஸ், யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க மிஸ்ங்கிறான். இந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ் உள்ள வந்துருச்சு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம், அதை சொல்லிட்டு போறேன். போலீஸ் உள்ள, அந்த டீச்சரா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். நீங்க எல்லாம் வீடு கட்டிக்கலாம், நீங்க எல்லாம் கம்பெனி நடத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணி, டீச்சரா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு மேல இருந்து கீழே குதிக்க போயிடுச்சு. நான் அப்ப பிடி டீச்சர். என்ன சொல்றாங்க, போய் பிடிச்சிட்டு வாங்க. ஆமா சார், நான் செக்யூரிட்டியை தேடிட்டு மேல போறேன். இந்த அம்மா கேக்குது, எங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஏன் குதிக்கிறேன்? அந்த டைம்ல கேட்க வேண்டிய கேள்வியா சார் அது? அவங்களுக்கு எதையும் டாக்குமெண்ட் பண்ணிடணும். அது கீழே வந்து செத்து போச்சுன்னா அது எப்படி செத்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அதனால அதுக்கு முன்னாலேயே அது டாக்குமெண்ட் பண்ணுது. அது சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், நான் ஏன் குதிக்கிறேன்னு என் எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அவங்க டொம்முன்னு கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிதான். அவங்க ரொம்ப கஷ்டம் சார் டீச்சராக இருக்கிறதெல்லாம். அவங்களோட நெருங்கியும் இருக்க முடியாது, நெருங்காமலும் இருக்க முடியாது. ஐயோ, நான் ஒரு நாள் ஒரு பிள்ளைய திட்டினேன்ட்டு அது 3 நாள் ஸ்கூலுக்கு வரல, காலேஜுக்கு வரல. 3 நாள் நான் குளிக்கல, சாப்பிட, கல்யாணம் ஆன புதுசு வேற, எனக்கு சாப்பிடல சார், நான் தூக்கம் வரல. 3ஆவது நாள் வந்து உட்காந்துருக்கு, பரதேவத்தை வந்துட்டியா, நீ காப்பி அடி காம போ, உயிரோடு இரு, நீ காலில் வேணாலும் உன்னை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். டீச்சராக இருக்கிறது அவ்வளோ கஷ்டம்.
நான் வந்து இப்படி வரேன், போலீஸ் வந்துருச்சு உள்ள, கூப்பிட அந்த பையனை அப்படின்னா. அது பின்னால் ஒரு ஹாஸ்டல் சார், ஹாஸ்டல்லேருந்து ஒரு பையன் வரான், ஒரு 14-15 வயசு இருக்கு. எப்படி இருக்கான்னா, இப்போ ஒபாமா சார் இருக்கார்ல பிரசிடென்ட்டுங்க, அவர் 14-15 வயசுல எப்படி இருப்பார்? அப்படி இருக்கான். இப்படி இருக்காங்க, பல பல தக தக தகதான் ஜாக்குவார் மாதிரி இருக்கான். வரான், அப்படியே வந்து இப்படி நின்று பார்க்குறான். பிடி டீச்சர் பக்கத்தில் நிற்கிறார், குச்சி வச்சுக்கிட்டு. போலீஸ்கார், செஞ்சியாடா, எடுறாத. என்ன நடந்தது? என்ன சொல்கிறாங்க, வாங்க. இல்லை நான் நிற்கிறேன், என்ன நடந்தது? ஒன்றும் இல்லைங்க, சுவருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு நாயர் கடைங்க. அந்த நாயர் கடையில் டீ, இவனுங்க ஒரு டீ வாங்குறதுக்கு 6 பேர் போவானுங்க டெய்லி. பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வருவானுங்க. ஆனால் ஒரு டீக்கு தான் காசு. ஏன்னா பிஸ்கெட் எடுக்கிறதே தெரியாது. சரியா? எள்ள கூட 7ஆ பிரித்து திம்பாங்க இந்த 5-6 பேரும். அவ்வளோ ஒத்துமை. ஒரு டீ இதுங்க எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்களா. டெய்லி அப்படி இருக்கும்போது அந்த நாயருக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து பிஸ்கெட் எடுக்கிறாங்கன்னு. அவர் பெரிய கண்ணாடி பாட்டில் இருக்கும் தெரியுமா, பெரிய மூடி போட்டு அது வாங்கி வச்சுட்டார். இவர் 2 நாள் பார்த்தான், பிஸ்கெட் எடுக்க முடியல. 3ஆவது நாள் டப்பாவை காணும். டப்பாவை எடுத்துட்டான் சார். அந்த டப்பாவை இவன் தான் எடுத்தாண்டு போலீஸ் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தது யாருன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தன் அன்னைக்கு மட்டும் 4 பிஸ்கெட் கேட்டிருக்கான். இவன் தர மாட்டேன்ட்டான். போலீஸ் உள்ள வந்துருச்சா, இதான் ஹிஸ்டரி தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இதான் கேஸ் ஸ்டடி. எடுறாத. நேரா வந்தான் சார், தோன்றான் சார், அந்த அந்த மரத்துக்கு கீழே தோன்றான். தோன்னா கண்ணாடி குப்பி தெரிஞ்சிருச்சு, எனக்கே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு முன்னே எடுத்தான் பாருங்க, பாதி பிஸ்கெட் இருக்கு. நாயரெல்லாம் அது மலையாளத்தில் கெட்ட வார்த்தை திட்டிக்கிட்டு அவனை அடிக்க பண்ணாரு. அது வரைக்கும் சும்மா இருந்த பிடி டீச்சர் தான் பிள்ளை தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே டாயின்னு ஒரு கத்தி கிட்ட போனார் பாருங்க. போலீஸுக்கு பயப்படல, நாயருக்கு பயப்படல, யாருக்கும் பயப்படல சார். அவன் இந்த டீச்சர் அப்படி சொன்ன உடனே பயந்து ஓடினா பாருங்க. நான் அத்லெட்டிக் சார், என்னால் அப்படி ஓட முடியும். அந்த வயசுல ஓடினவன் ஓடி போய் 10 அடி தான் சார் இருக்கும். ஹிப்னா பாருங்க 11 அடி கிட்ட இருக்கும் சார். அந்த காம்பவுண்ட் சார் தாண்டிட்டான். பின்னால போய் ஆட்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அவனை. நான் சொன்னேன் 2500 ரூபாய், அதுக்கு அவர் சொல்ற நான் கொடுத்துட்றேன். எவ்வளவோ தடுத்தாங்க டீச்சர், அந்த ஃபாதர் சார், நான் கொடுத்துட்றேன். பிள்ளைய நீங்க பீனலைஸ் பண்ணாரு. பிடி டீச்சரை கூப்பிட்டேன். உன்னை பார்த்து அவன் பயப்படுறான்னா உன் மேல ஏதோ ஒரு பாசம் வச்சிருக்கான். யாரையும் பார்த்து அவன் பயப்படலாம். ஒன்று செய்யுங்க, இந்த அளவுக்கு ஹை ஜம்ப் படிக்கிறான்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவன் நேஷனல் விளையாடுவான். சரியா? ப்ளீஸ் சொன்னேங்க, நீங்க நம்புறீங்களா? அந்த பிள்ளைய அவரு கருத்துல எடுத்து அவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அவன் நேஷனல் விளையாடினாங்க. அவன் சென்னையில தான் காமர்ஸ் முடிச்சான். இப்போ அவன் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்டா இருக்கிறான். திருட்டு வேலை பண்ண பிள்ளைதான். ஆனால் சரியான வகையில போய் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு வேலையையும் நாம் செய்தால் இந்த உலகத்துல எந்த மாற்றமும் நிகழாது. ஆனால் யாருக்கு நாம் நன்மை செய்கிறோமோ அந்த நபரினுடைய உலகம் மாறும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க பேசின நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து சரியான டைம்ல தான் அந்த மியூசிக் வருது. எனக்கு தெரிந்து இந்த சமூகத்தில் வாய்ப்புகளால் வளர்கின்றவர்களை காட்டிலும் வளர்ந்து விட்டு தனக்கு எந்த வாய்ப்பு தரப்பட்டதோ அந்த வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு ஆகச் சிறந்த அறத்தோடு கடத்துகின்றவர்கள் தான் இன்றைக்கு அவசியம் என்று ஒரு ஆசிரியையாக நான் கருதுகிறேன். அறத்தோடு ஒரு விழுமியத்தை, ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது. நான் அடிப்படையில யோசிச்சு பார்க்கிறேன், கல்வி ரொம்ப முக்கியம். இப்ப சதீஷ் சார் பேசும்போது ஒரு ரொம்ப ஃபேண்டசியா இருந்தது எனக்கு. 40 வயசு தான் எனக்கு ஆகுது. ஆனால் நான் 2000க்கும் அதிகமான வீடுகளை நான் கட்டி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் இருந்து எல்லோருக்கும் நான் தந்திருக்கிறேன் என்று அவர் பேசுகின்ற பொழுது, நிறைய படிச்சவங்களுக்கு நான் வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு ஃபேண்டசைஸ்டான ஒரு விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஆனால் ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுவது, நான் இன்றைய இளைஞர்களை பார்க்கிறேன், 5 நிமிஷம் நான் வந்து போன்ல எடுத்துக்குவேன் என்னால இந்த வேலை செய்ய முடியும்னு சொல்றதுக்கு. ஆனா என்னால இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு நான் 10 நிமிஷம் எடுத்துக்குவேன். அவங்களே டயர்ட் ஆகி போன் வச்சிருவாங்க.
இன்றைய இளைஞர்கள் கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வி என்கின்ற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் சம்பளம் வாங்குவதா சம்பளம் கொடுப்பதா என்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று ஒரு ஆசிரியையாக நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை மட்டும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இது சொல்வது புறநானூறு. புறநானூறு நமக்கு இப்படி சொல்லி தருகிறது. நீ படித்து விடு, படித்தால் மட்டும்தான் வேற்றுமை தெரிந்த நால்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே என்று ஜாதியால் இனத்தினால் நீ பின்தள்ளப்பட்டாலும் நீ கல்வியை மட்டும் ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டால் யார் உன்னை ஜாதியாலும் இனத்தாலும் பின்தள்ளினார்களோ அவர்கள் உன் கால்களில் வந்து விழுவார்கள் என்று சொன்ன ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நம் சங்க தமிழனாக நமக்கு முப்பாட்டனாக இருக்கிறார். கல்வியை மட்டும் கையில் பிடித்துக் கொள்வது, அந்த கல்வியை வைத்துக் கொண்டு நம்ம என்ன மாதிரியான ஒரு சில விஷயங்களை லீடர்ஷிப் அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், அடுத்தவர்களுக்கு லீடரா இருக்கிறத விட முதல்ல நாம நமக்கு நல்ல லீடர்ஸா. எனக்கு எது லீடர்ஷிப்னு சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதர் தெரேசா ஒரு கடைக்கு போனாங்க. என் குழந்தைகளுக்கு பசிக்குது எதுன்னு கூட அவன் அப்பதான் கடை ஓபன் பண்ணியிருக்கான். காரி துப்பிட்டான், கோபத்துல இருந்தான். உடனே அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த கையை முடியுது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தானே இந்த கையை நீட்டி இருக்காங்க. அவன் கதிகலங்கி போயிட்டான். அவன் கோபம், அவனுடைய வேகம் எங்க போச்சுன்னு தெரியல. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அந்த குழந்தைகளுக்கு அவன் அந்த மாதத்திலிருந்து தன் வருவாயிலிருந்து ஒரு பங்கை எடுத்து கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. தனக்கு முன்னால் யார் கேடு கெட்டவர்களாக இருந்தாலும், விழுமியம் தவறுகின்றவர்களாக இருந்தாலும் அவர்களை சரியான பாதைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறிய அசைவு நம்ம இடத்துல இருந்துட்டோம்னா நாம தான் லீடர். அப்படி பண்ண உன்னால பேச முடியும்ன்ற ஒரு குரல் தான். உன்னுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கு, நீ நல்லா உச்சரிக்கிற அப்படிங்கிற ஏதோ ஒரு குரல் தான். என் அம்மா அப்பாவின் காதுகள் தான், இந்த உதடுகள் இல்லை பேச்சாளரா இருக்கிறதுக்கு காரணம். இத்தனை காதுகள் தான். நாம் அடுத்தவர்களால் தான் வாழ்கிறோம். அடுத்தவர்களால் வாழக்கூடிய ஒரு நிலையில் யாரோ ஒருவர் சிறிய தூண்டலை செய்கின்ற பொழுது நமக்கான உயரங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய திரை விலகி நமக்கு கிடைத்து விடுகிறது. அந்த பிரபஞ்சத்தின் உதவியால் திரை விலக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைத்தது போல் நீங்களும் அடுத்தவர்களுடைய திரையை விலக்குவதற்கான ஆற்றலை பெற வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.